ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டூப்ளிகேட் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அரேவை கொடுத்துட்டு அந்த அரேல இருக்கிற டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எந்த எலிமெண்ட் சிங்கிளா வந்திருக்கோ அந்த எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொன்னா நீங்க எப்படி கோட் பண்ணுவீங்க? இது நீங்க நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் நீங்க போற சொல்யூஷன் லீனியர் ரன் டைம்ல கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர்ன்ற ஒரு வேரியபிள்ல 0 டிக்ளேர் பண்ணிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு நம்பரையும் நம்மளோட நம்ஸ்ல இருந்து எடுத்து அதை அடுத்த நம்பர் கூட எக்ஸ்ஆர் பண்ணிட்டு அதை வந்து நான் ஆன்சர்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு கடைசியில ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நம்ம 2 நம்பரை எக்ஸ்ஆர் பண்ணோம்னா அந்த 2 நம்பரோட பிட் சேமா இருந்ததுன்னா 0வாகவும் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா 1ஆகவும் ரிட்டர்ன் ஆகும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சேம் நம்பர் நீங்க எக்ஸ்ஆர் பண்ணும்போது தே கேன்சல் ஈச் அதர் பிகாஸ் தேர் ரெப்ரசன்ட் பிட்ஸ் ஆர் இன் த சேம் பொசிஷன். ஸோ நம்ம அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் எக்ஸ்ஆர் பண்ணோம்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ்லாம் கேன்சல் ஆகி எந்த எலிமெண்ட் சிங்கிளா இருக்கோ அந்த எலிமெண்ட் ரிட்டர்ன் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.